अनुग्रहकारी पिता हमें एक और बार हम तेरे चरणों तले आते हैं கிருபை நிறைந்த பிதாவே இன்னொரு முறையாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். और तूने प्रभु हमें एक मकसद के साथ तूने हमें चुन लिया है ஆண்டவரே, நோக்கத்தோடு நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். और उस मकसद को हमारे जीवन में पूरा करने पाए அந்த நோக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் நிறைவேற்ற வேண்டும். और तेरा वचन प्रभु उसकी ओर हमें ले जाने पाए உம்முடைய வசனம் அதை நோக்கி எங்களை எடுத்து செல்லட்டும். तेरे पवित्र आत्मा के पूरे नियंत्रण में हम सौंपते हैं உம்முடைய பரிசுத்த ஆவியின் ஆளுகைக்குள்ளாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். प्रभु यीशु मसीह के नाम से प्रार्थना मांगते हैं ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். आमीन। प्रभु यीशु मसीह के नाम से सबों को मैं एक और बार मैं स्वागत करता हूँ। ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்னொரு முறையாக நான் உங்களை வரவேற்கிறேன். इस आज की आराधना के लिए जब मैं प्रार्थना कर रहा था, परमेश्वर मेरे हृदय में इस विषय को परमेश्वर ने उभारा। இந்த ஆராதனைக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது தேவன் இந்த தலைப்பு அல்லது இந்த கருப்பொருளை வைத்து என்னை ஏவினார். कि परमेश्वर आप और मुझे एक फलदायक जीवन के लिए परमेश्वर हमें चुन लिया है। உங்களையும் என்னையும் தேவனாகிய கர்த்தர் கனி உள்ள வாழ்க்கைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். और ये फलदायक का जीवन खास तौर से दो प्रकार से आप इसे परमेश्वर के वचन से आप देख सकते हैं। இந்த கனி நிறைந்த வாழ்க்கையை நீங்கள் ரெண்டு விதமாக ரெண்டு பிரிவாக இந்த தேவ வசனத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம். एक फलदायक का जीवन जो आत्मा के फल के द्वारा जो प्रकट होता है, ஒரு கனி உள்ள வாழ்வு ஆவியின் கனி இருக்கிறதே, அந்த ஆவியின் கனியினாலே வெளிப்படுகிறது. the fruitful life is demonstrated through the fruit of the spirit in our life. हमारे जीवन में जो आत्मा का फल है उसके द्वारा फलदायक जीवन होता है. और दूसरा जो हमारे दूसरों के लिए परमेश्वर के राज्य के लिए जो लाभ हमारे द्वारा पहुंचता है, उससे भी हमारे फलदायक जीवन को हम जान सकते हैं. அதோடு கூட பிறருக்காக தேவ ராஜ்யத்தினுடைய விரிவாக்கத்துக்காக நம்முடைய வாழ்க்கையிலிருந்து புறப்பட்டு செல்கிற காரியங்கள் இருக்கிறதே, அதன் மூலமாகவும் நான் அந்த கனி உள்ள வாழ்க்கையை அறிந்து கொள்ளலாம். Secondly, the fruitful life is demonstrated through how the Lord uses us for his glory, for his kingdom. दूसरी बात यह है कि ये फलदायक जीवन के लिए कि परमेश्वर की राज्य की वृद्धि के लिए हमारे जीवन से जो भलाई जो फल निकल के जाते हैं उन्हीं के द्वारा होता है. इसलिए जब यूहन्ना बपतिस्मा दाता ने अपने सेवकाई को जब शुरू किया था, ஆகையினாலே யோவான் ஸ்நானகன் தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலே और वो इस प्रकार उसने प्रचार करने को शुरू किया था அவன் இப்படியாக தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பித்தான். कि मन फिराने के योग्य तुम फल लावो. நீங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள். इसका मतलब हमारे फलदायक जीवन हमारे मन फिराने के उस समय से वो शुरू हो जाता है. அதாவது கனிவுள்ள வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் நாம் மனம் திரும்புகிறோமோ அந்த நாளில் இருந்து ஆரம்பிக்கிறது. और वो हमारे जीवन में बढ़ते जाने की जरूरी है. அது நம்முடைய வாழ்க்கையிலே பெருகி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் உண்டு. लेकिन आज मैं परमेश्वर के वचन से इस बात को मैं दिखाने के लिए चाहता हूँ. நான் தேவ வசனத்திலிருந்து இந்த காரியத்தை நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். क्या हमारे जीवन में फलदायक होने के लिए किस प्रकार की रुकावटें हो सकती हैं. நம்முடைய வாழ்க்கையில கனிவுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு என்னென்ன தடைகள் எல்லாம் வரக்கூடும், और उसे हम परमेश्वर के वचन के आधारित हम उसे कैसे हम सही कर सकते हैं. அந்த தடைகளை தேவ வசனத்தின் ஆதாரத்திலே எப்படியாக சரிப்படுத்த முடியும். मैं सबसे पहले भविष्यद्वक्ता की कुछ बातों को मैं आपके सामने में ले आने के लिए चाहता हूं. நான் எல்லாவற்றுக்கும் முதலாக தீர்க்கதரிசியின் காரியத்தை உங்கள் மத்தியிலே கொண்டு வர விரும்புகிறேன். मेरे साथ आप ओशे की किताब को अगर आप खोलेंगे என்னோடு கூட ஓசியாவின் புத்தகத்தை நீங்கள் திறந்து பார்த்தால் और उसका 10वां अध्याय का एक पहला वचन इस प्रकार आप पढ़ सकते हैं. நீங்கள் 10வது அதிகாரத்தினுடைய முதலாவது வசனத்தை இப்படியாக வாசிக்க முடியும். यहाँ ओशे की किताब में एक इज़राइल को एक फलदायक वृक्ष के साथ तुलना करते हुए उस वचन में आप देख सकते हैं. நீங்கள் அந்த இடத்திலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த ஓசியாவுடைய காரியத்தை வைத்து ஒரு கனி தருகிற விருட்சத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. वचन को मैं पढ़ रहा हूं. ओशे उसका
10वां अध्याय का पहला वचन, ஓசியா உன்னுடைய 10வது அதிகாரத்தினுடைய முதலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். यहाँ परमेश्वर के दृष्टिकोण को या परमेश्वर के हृदय को आप पहचान सकते हैं. இங்க தேவனுடைய உள்ளத்தை, தேவனுடைய கண்ணோட்டத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். कहता है इज़राइल एक लहलहाती हुई दाखलता सी है जिसमें बहुत से फल भी लगे, परंतु जो जो उसके फल बढ़े त्यों उसने अधिक वेदियां बनाई. जैसे जैसे उसकी भूमि सुधरी वैसे ही वे सुंदर लाठें बनाते गए. ஓசியா 10:1 வாசிக்கிறேன். இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. அவன் தன் கனியின் திரளுக்கு சரியாய் பலிபீடங்களை திரளாக்குகிறான். தங்கள் தேசத்தின் செழிப்புக்கு சரியாய் சிறப்பான சிலைகளை செய்கிறார்கள். यहाँ परमेश्वर इस्राएल को एक दाखलता के रूप में या उसको तुलना करते हुए प्रभु एक बात को कहता है. இங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை திராட்சை செடிக்கு ஒப்பிட்டு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். परमेश्वर क्या कहता है, जरूर वे बढ़ते हुए बातें बाहर से दिखाई पड़ती हैं. இங்கே சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? தேசத்துக்கு செழிப்பான ஒரு காரியமா இது வெளியிலே அது காண்பிக்கிறது. लेकिन मैं उनके भीतर की बातों से मैं प्रसन्न नहीं करके प्रभु कहता है. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உள்ளே வெளியிலே அப்படி காண்பித்தாலும் உள்ளே இருக்கிற காரியங்களினாலே நான் பிரியமாய் இல்லை. इसलिए वो दूसरा वचन में परमेश्वर इस प्रकार कहता है, இரண்டாவது வசனத்திலே கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார், उनका मन बटा हुआ है, अब वे दोषी ठहरेंगे. அவர்கள் இருதயம் பிரிக்கப்பட்டிருக்கிறது, இப்போதும் குற்றம் சுமத்தப்படுவார்கள். प्रभु कहता है जैसा वे बहुत से फल तो उनमें लगता है, लेकिन वो मेरे लिए प्रसन्न योग्य नहीं है. தேவன் என்ன சொல்லுகிறார்? அவர்களிலே अनेक கனிகள் இருக்கின்றன, ஆனால் எனக்கு உகந்ததல்ல. यानी परमेश्वर मेरे बाहर की बातों से ज्यादा मेरे भीतर की बातों के ऊपर ज्यादा वो ख्याल करता है. அதாவது தேவனாய கர்த்தருடைய வெளிப்புறத்திலே காணப்படுகிற காரியங்களை காட்டிலும் அதிகமாக உள்ளே இருக்கிற காரியங்களிலே அதிகமாய் பிரியமாய் இருக்கிறார். The Lord is more interested in my inner being, in my heart's condition than what I am doing for him. मेरा परमेश्वर मेरे भीतरी बातों से ज्यादा प्रसन्न रहेगा. बाहर जितना दिखता है उनसे वो ज्यादा प्रसन्न नहीं रहेगा. या इसका मतलब मैं जैसा भी चाहे वैसा मैं जी के प्रभु के लिए कुछ करने के लिए मैं नहीं बुलाया गया हूं. அர்த்தம் என்ன? நான் என்னதான் எப்படிதான் வாழ்ந்தா என்ன, தேவனுக்காக நான் அழைக்கப்பட்டிருக்கேன், பிரியமாய் இருக்க முடியும் என்று சொல்வதல்ல. लेकिन परमेश्वर के लिए एक प्रसन्न योग्य जीवन के लिए, एक प्रसन्न योग्य सेवा के लिए परमेश्वर आप और हमें बुलाया है. ஆனால் தேவனுக்கு உகந்ததாக, தேவனுக்கு பிரியமான ஒரு ஊழியத்திற்காக, ஒரு சேவைக்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். इसलिए हम परमेश्वर कहता है, ஆகையினாலே கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், जरूर उसमें फल तो लगे, फल तो बढ़ रहे हैं. உண்மைதான் அவர்களிலே அல்லது அந்த திராட்சை செடியிலே கனிகள் இருக்கின்றன. लेकिन उनकी मन की हालत मेरे लिए प्रसन्न योग्य नहीं है. ஆனால் அவர்களுடைய இருதயத்தின் நிலைமை எனக்கு பிரியமானதா இல்லை. वैसे एक और भविष्यद्वक्ता के किताब में एक और बात को भी आप देखिएगा. அப்படியே இன்னொரு தீர்க்கதரிசி சொல்லுகிற காரியத்தையும் கொஞ்சம் பார்த்து விடுவோமே. आमोस नबी की किताब उसके 8वां अध्याय और उसका 1 और 2 वचन को अगर आप देखेंगे, ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் அதனுடைய 8வது அதிகாரம் அதனுடைய 1ஆம் 2ஆம் வசனங்களை கொஞ்சம் பார்த்து விடுவோமா? उन वचनों को मैं पढ़ रहा हूं. Amos chapter 8 verse 1 and 2. आमोस 8वां अध्याय पहला और दूसरा वचन को हम देख लेंगे. परमेश्वर यहोवा ने मुझको यूं दिखाया कि धूपकाल के फलों से भरी हुई एक टोकरी है. उसने कहा, हे आमोस, तुझे क्या देख पड़ता है? मैंने कहा, धूपकाल के फलों से भरी एक टोकरी. तब यहोवा ने मुझसे कहा, मेरी प्रजा इस्राएल का अंत आ गया है, मैं अब उसको और न छोड़ूंगा. பின்பு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ பழுத்த பழங்கள் உள்ள ஒரு கூடை இருந்தது. அவர், ஆமோசே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். பழுத்த பழங்களுள்ள ஒரு கூடையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் வந்தது, இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். यहाँ उस टोकरी में जरूर फल तो है, இங்கே அந்த கூடையிலே பழங்கள் இருக்கிறது உண்மைதான். लेकिन वो फल यहाँ लाभदायक नहीं है. ஆனால் அந்த பழங்கள் இங்கே பிரயோஜனப்படவில்லை. You know, the basket is now here filled with the summer fruit.
ये टोकरी फलों से तो भरा हुआ है, but it is not really useful. लेकिन वो सचमुच में कामयाब या प्रयोजन में नहीं है, या वो उन पसंद लायक वो नहीं है. அல்லது அது பிரியமான ஒரு காரியமாய் காணப்படவில்லை. कारण क्या है? காரணம் என்ன? इसको यहाँ इब्रानी के भाषा में वहां दो शब्द इस्तेमाल किए गए हैं. எபிரேய பாஷையிலே ரெண்டு வார்த்தை அதிலே போடப்பட்டிருக்கிறது. जो वहां के उस फल के लिए और अंत, ये दोनों के लिए लगभग बराबर एक शब्द इस्तेमाल किया गया है. அந்த பழங்கள் இருக்கிறதே, அந்த பழத்துக்கு இணையாக ரெண்டு வார்த்தைகள் போடப்பட்டிருக்கிறது. वो फल जो कहते हैं या जो अंत करके कहते हैं, वो सुनने में एक जैसा लगने का शब्द है. அது பழங்கள் and the end, end, பழம் முடிவு என்று வார்த்தை இருக்கிறதே, அதற்கு எபிரேய பாஷை இப்படியாக இருக்கிறது. यानी वहां परमेश्वर का कहना क्या है? தேவன் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், ये एक ऐसा फल है जो अंत होने का जैसा है. இந்த பழம் இருக்கிறதே, அப்படிப்பட்ட பழம் அது முடிந்துவிடும், அது முடிந்து விடக்கூடியது. इसलिए वहां लिखा है, जैसे उस वहां आप देख सकते हैं, धूपकाल के फल करके लिखा है. ஆகையினாலே இங்கே நீங்கள் பார்க்க முடியும், அது எப்படிப்பட்ட பழங்கள் என்று சொன்னால், அது அந்த கோடை கால ஒரு பழத்தை போல இருக்கிறது. The prophet talks about a summer fruit. அது கோடை கால பழம், சம்மர் ஃப்ரூட் என்று சொல்லி அவன் சொல்கிறான். आप लोगों को मालूम होगा, जैसे धूप काल का समय आता है, நீங்கள் அறிந்திருக்கிறபடி வெயில் காலம் வரும் பொழுது आप फलों को ज्यादा देर अब नहीं रख सकते. உங்களுடைய பழங்களை ரொம்ப நாள் வரைக்கும் நீங்க வச்சிருக்க முடியாது. ज्यादा देर रखने से क्या होगा? வெயில் காலத்துல பழத்தை ரொம்ப நாள் வச்சிருந்தா என்ன ஆகும்? वो खराब हो जाएगा, அது கெட்டு அழுகி போகும். और उसी दृश्य को यहाँ पे परमेश्वर ले रहा है. அதே காட்சியை தான் தேவன் இங்கே கொண்டு வருகிறார். जरूर फल तो है, பழங்கள் இருக்கிறது உண்மைதான், लेकिन वो अंत होने लायक है. ஆனால் அதுவோ முடிந்து விடக்கூடியது, முடிவுக்கு வரக்கூடியது. और इसलिए वहां टोकरी भर के फल है, लेकिन वो एक लाभदायक नहीं है. ஆகையினாலே கூடை நிறைய பழம் இருந்தாலும் அது பிரயோஜனப்படுறதுக்கு அல்ல. आपको मालूम है, अगर उस मान लीजिए एक टोकरी में आपने कई फलों को आप रखे हैं, வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு கூடையில நீங்க நிறைய பழங்களை வைத்திருக்கிறீங்க, और उसमें से एक फल मान लीजिए सड़ रहा है, ज्यादा एक सड़ने की बातें उसमें आ चुकी हैं. வைத்துக் கொள்ளுங்கள், நிறைய பழங்களிலே ஒரு பழம் அழுகி போகக்கூடிய நிலைமைக்கு வந்துடுச்சு. और उसके साथ अगर कई फल अगर सटा हुआ है, அந்த அழுகின பழத்தோடு अनेक பழங்கள் அங்கே ஒட்டி இருக்கிறது என்று சொன்னால் क्या होगा? என்ன நடக்கும்? अगर ये सटा हुआ है, இது ஒட்டி இருக்கிறது, अगर सड़ने वाला अगर फल है, அல்லது அது அழுகி போகிற பழம் என்றால், जितने फल उससे सटे हुए हैं उसके अंदर भी इसके सड़ाहट पहुंच जाती है. இந்த அழுகி போன பழத்தோடு ஒட்டி இருக்கிற எவ்வளவுதான் பழங்கள் இருந்தாலும் எல்லாமே சீக்கிரத்துல அழுகி போகும். इसलिए मुझे बहुत सावधान रहने की जरूरी है. ஆகையால் நான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். एक मुझे अपने आप को वो सड़ाहट से बचाना जरूरी है. ஒன்று, என்னை நானே நான் அழுகி போகாமல் காக்க வேண்டும். वैसे ही मैं किसके साथ सटा हुआ हूं उसके ऊपर में मुझे सावधान करना அப்படியே நான் யாரோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறேனோ அது சரியா, அப்படி இருந்தா தான் ஒட்ட முடியும். अगर मैं एक सड़ने वाला अगर फल हूं, ஒருவேளை நான் அழுகி இருக்கிற பழம் என்றால், ना केवल मैं अपने को नुकसान पहुंचाऊंगा, दूसरों को भी नुकसान पहुंचाऊंगा. எனக்கு தீமையை நான் வரவழைக்கிறது மாத்திரமல்ல, பிறருக்கும் என்னால தீமை வரும். वैसे ही अगर मैं सही होके एक सड़ा हुआ एक फल के साथ में सटा रहूंगा, ஒருவேளை நான் சரியா இருக்கிறேன், ஆனா அழுகி போகிற ஒரு பழத்தோடு நான் ஒட்டி இருக்கிறேன்னு சொன்னா, उसके सड़ाहट भी मेरे अंदर आने का संभावना, அந்த அழுகின தன்மையும் எனக்குள்ள வருவதற்கு வாய்ப்பு உண்டு. इसलिए परमेश्वर वहां एक चेतावनी को देता है. ஆகையால கர்த்தர் அங்கே ஒரு எச்சரிப்பின் தொனியை சொல்லுகிறார். जैसे पहले जो ओसे में परमेश्वर ने कहा था, ஓசியாவிலே எப்படி தேவன் சொன்னாரோ, वहां एक दृश्य है, वहां पे फल तो लगी है, அங்கே ஒரு காட்சி, கனிகள் இருக்கிறது தான், लेकिन उसके भीतर की चीजें सही नहीं है. ஆனால் அதற்கு உள்ளே இருக்கிற காரியங்கள் உள்புறம் சரியல்ல. यहाँ एक दृश्य है जहाँ फल है, लेकिन वो सड़ा हुआ है. ஆனால் இன்னொரு காட்சி இங்கே இருக்கிறது, பழங்கள் இருக்கிறது, அழுகி போயிருக்கிறது. अभी एक तीसरे एक दृश्य को मैं आपके सामने में ले आने के लिए चाहता हूँ. இப்பொழுது மூன்றாவது ஒரு காட்சி உங்களோடு கூட பகிர போகிறேன். फिर से अगर आप मीका नबी के किताब में आएंगे, நீங்கள் மீகா புத்தகனுடைய தீர்க்கதரிசன புத்தகத்துக்கு வந்தால், वहां भी एक फल के बारे में भविष्यद्वक्ता
भविष्यद्वक्ता कहता है। அங்கே ஒரு கனியை குறித்து தீர்க்கதரிசி சொல்லுகிறார். मीका उसका 7वां अध्याय का पहला वचन को मैं पढ़ रहा हूं। மீகா 7வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். हाय मुझ पर, क्योंकि मैं उस जन के समान हो गया हूं जो धूपकाल के फल थाड़ने पर या रही हुई दाख बीनने के समय के अंत में आ जाए। मुझे तो पक्की अंजीरों की लालसा थी, परंतु खाने के लिए कोई गुच्छा नहीं रहा। ஐயோ, உஷ்ண காலத்து கனிகளை சேர்த்து திராட்சை பழங்களை அறுத்த பின்பு வருகிறவனை போல் இருக்கிறேன். புசிக்கிறதற்கு ஒரு திராட்சை குலையும் என் ஆத்துமா இச்சித்தது முதல் அறுப்பின் கனியும் இல்லை. यहाँ परमेश्वर के एक लालसा को या एक रोने को यहाँ पे आप भविष्यद्वक्ता के रूप में अब देख सक रहे हैं। இங்கே தேவனுடைய ஒரு ஏக்கம் அல்லது அழுகையை, விருப்பத்தை இங்க தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து நாம் பார்க்கிறோம். वो क्या कहता है அவன் என்ன சொல்லுகிறான்? कि हालत, लोगों की हालत कैसा हो गया है। ஜனங்களுடைய நிலைமை எப்படி ஆயிருக்கிறது? जैसे हमने आमोस की किताब में पढ़ा था, நாம் ஆமோஸ் புத்தகத்தில் எப்படி வாசித்தோமோ उसी प्रकार ये धूप काल के फल के समान हो गया। அதே போலதான் இங்கேயும் அந்த உஷ்ண காலத்து கனியை போல இருக்கிறது. और वो परमेश्वर कहता है, मैं पक्की अंजीरों की लालसा तो मैंने किया, लेकिन कुछ भी नहीं रहा। அங்கே தேவன் சொல்லுகிறார், நான் அந்த பழுத்த அந்த கனி கிடைக்குமே என்று காத்திருந்தேன், ஆனால் அறுப்பின் கனி இல்லை. You know, there is a beautiful transition that you actually see from one prophet to the other. ஒரு தீர்க்கதரிசியிலிருந்து இன்னொரு தீர்க்கதரிசிக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது அழகான டிரான்சிஷன் நடக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். या उसका मतलब एक तरफ में गिरावट की स्तर को ये भविष्यद्वक्ता दिखा रहे हैं। ஒருபுறம் பார்த்தால் இந்த தீர்க்கதரிசிகள் விழுந்திருக்கிற நிலைமையை வெளிக்கொண்டு வருகிறார்கள். और दूसरे तरफ में परमेश्वर की अपेक्षा को भी वे दिखा रहे हैं। அதே தீர்க்கதரிசிகள் அதே இடத்திலே தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதையும் காண்பிக்கிறார்கள். वो कहीं फल लगने का समय था, अनेक கனிகள் அதுல இருக்க வேண்டிய காலம்தான். लेकिन वो अपने आप को वहां नहीं जांचने के कारण, ஆனால் அவர்கள் தங்களை தாங்களே சோதித்து அறியாமல் இருந்ததினாலே उनके अंदर वो सड़ाहट आ चुका है, அவர்களுக்குள்ள அந்த அழுகின தன்மை வந்தது. और अब वो अंत होने के समय में आ चुका है। இப்பொழுது அந்த கனிகள் முடிய போகிற காலத்துக்கு வந்துவிட்டன. दूसरों को भी सड़ाने के जगह पे वो आ चुका है। அது பிறரையும் பிற பழங்களையும் அழுக செய்யக்கூடிய தன்மைக்கு வந்துவிட்டது. इसके बीच में परमेश्वर अपने अपेक्षाओं को भी कहता है। இதற்கு மத்தியில தேவன் தன்னுடைய எதிர்பார்ப்பை குறித்து பேசுகிறார். कहता है, मैं उस अंजीर के फल के लिए मैं लालसा रखता हूं। அவர் சொல்லுகிறார், நான் அந்த கனிகளுக்காக நான் காத்து கொண்டிருந்தேன். जरूर हिंदी में लिखा है, पक्की अंजीरों की मैं लालसा रखता हूं। அது இந்தியில எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு பழுத்த திராட்சை பழத்துக்காக நான் ஏக்கமோடு இருந்தேன். लेकिन इंग्लिश में वहां पे एक सुंदर एक शब्द इस्तेमाल किया गया है। ஆங்கிலத்தில் அருமையான வார்த்தை அங்கே போடப்பட்டிருக்கிறது. I hunger for the first ripe fig करके लिखा है। पहला जो पक्का फल के लिए, जो पहला फल है उसके लिए मैं लालसा करता था. जैसे आपको मालूम है, मौसम के अनुसार फल भी बदलते जाते हैं। நீங்கள் அறிந்திருக்கிறபடி காலநிலை, அதாவது சீதோஷ்ணம் மாற 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 கனி கொடுக்கிற அந்த காரியமும் மாறுகிறது. और कल शाम को ही हम लोग घर में बैठ के मेरी पत्नी वरदान को पढ़ा रही थी। मैं उस कुछ दिन के पहले मैं उसको एक चीज पढ़ा रहा था। நேற்று சாயந்திரத்துல என்னுடைய மனைவி என்னுடைய மகனாகிய வரதானுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தாள். நானும் சில நாட்களுக்கு முன்பதாக நானும் என்னுடைய பையனுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தேன். So one of his question was, what are the winter fruits? उसमें एक प्रश्न था कि विंटर यानी जाड़ा के समय में कौन सा फल मिलता है. So the answer is, I think the answer was orange and some other fruit. तो ठंडा के मौसम में, जाड़ा के समय में दो आंसर मिल गया. उत्तर क्या था? ऑरेंज, संतरा मिलते हैं. लेकिन वो but he was answering, वो बोल रहा था एप्पल.
तो बेटा சொன்ன காரியம் மகன் என்ன சொன்னா தெரியுமா? இல்ல இல்ல ஆப்பிள் கிடைக்கும். क्योंकि हमारे घर में एप्पल है तो उसको लगता है कि विंटर में भी एप्पल मिलता है। ஏன்னா எங்க வீட்ல ஆப்பிள் இருக்கிறதுனால அவன் நினைச்சிருப்பான் இந்த வின்டர் டைம்ல ஆப்பிள் தான் கிடைக்கும்னு சொல்லி. बट जैसे हमको मालूम है वो सीजन के अनुसार वो फ्रूट बदलते हैं। நம்ம எல்லாருக்கும் தெரியும் சீதோஷ்ண சூழ்நிலை மாற 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 அந்த பழங்களும் காலம் காலம் மாறும். लेकिन अभी एक समस्या क्या है? ஆனா இப்போ இப்படி இருக்கிற பிரச்சனை என்ன? हाइब्रिड फ्रूट आ जाते हैं। ஹைபிரிட் ஃப்ரூட் எல்லாம் வந்துருது. बिकॉज ऑफ हाइब्रिड देयर इज नो सीजन। அந்த ஹைபிரிட் இருக்கிறதுனால சீசன் ஃபார்முலாவே போயிடுச்சு. और इसलिए हम मसीह जीवन में भी हम एक हाइब्रिड मसीह हम हो सकते हैं। இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் ஹைபிரிட் கிறிஸ்தவனாக மாற பயங்கரம் உண்டு. एक सीजन तो लगता है हम प्रभु में बढ़ने के लिए। ஒரு சீசன் तो வருகிறது எதற்காக? ஆண்டவருக்குள் வளர. You know, in one season out of other season the Lord helps us to become a better fruit। और एक वातावरण दूसरा वातावरण में हम लोग जा रहे हैं तो परमेश्वर हमें मौका देता है और बेहतरीन फल लाए। ये एक नेचुरल प्रोसेस है। आप प्रभु के साथ चलते 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 आपके अंदर वो फलदायक जीवन में बढ़ोतरी होना। இது ஒரு நேச்சுரல் process. என்ன அதுன்னு சொன்னா இந்த ஆண்டவருக்குள் வளர வளர நடக்க நடக்க அவருக்குள் வளர்ந்து கொண்டே இருப்போம். लेकिन आजकल लोग उस नेचुरल प्रोसेस को नहीं चाहते हैं। ஆனால் இன்றைக்கு ஜனங்கள் அந்த நேச்சரா நடக்கக்கூடிய அந்த காரியங்களை விரும்புகிறது கிடையாது. लोग चाहते हैं कि तुरंत वो एक हाइब्रिड फ्रूट के जैसे उनको होना उनका पसंद है। ஜனங்கள் என்ன விரும்புகிறார்கள்? உடனே ஹைபிரிடா மாதிரி ஒரு பழத்தை நான் வந்துறணும். एक 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 समय था केला के बारे में इस प्रकार हम लोग बचपन में केला किसी प्रकार लेके खाते थे। வாழைப்பழம் இருக்குதே, நான் சின்ன பருவத்துல இருக்கும் பொழுது இப்படியாக அந்த வாழைப்பழத்தை குறித்து பேசப்பட்டது, அப்படிதான் வாங்கி வாங்கி சாப்பிட்டோம். मेरा नाना जी मार्केट से पूरा वो केला का गुच्छा को खरीद के लाते थे। என்னுடைய தாத்தா மார்க்கெட்ல இருந்து அந்த வாழை கொலை இருக்கிறதே அந்த வாழை தார் அந்த அதை கொண்டு வருவாங்க வாங்கிட்டு। एंड यू नो उसको हम लोग रैप करके उसको रख देते थे, अंधेरा में रख देते थे। அந்த வாழை தாரை அப்படியே நாங்க சுற்றி இது பண்ணி இருளான ஒரு பகுதியில் வச்சிருப்போம்। आप लोगों को मालूम है और उसको अंधेरा में कुछ समय रहना ही पड़ेगा। உங்களுக்கு தெரியும் அது இருட்டுல கொஞ்ச நேரம் இருக்கத்தான் செய்யணும்। और वो समय जब लग के उसके बाद जब वो पकता है அதுக்கு காலம் வந்த உடனே அது உள்ள பழுக்க ஆரம்பிக்கும் பாருங்க। वो उसका स्वाद अलग होता है, அதனுடைய சுவை வித்தியாசமா இருக்கும்। लेकिन दूसरे तरफ में कुछ केमिकल डाल के जल्दी पकाने का फल भी होते हैं। சில காரியங்கள் உண்டு, என்ன கெமிக்கல் உள்ள ஊத்தி சீக்கிரமா பழுக்க வைக்கக்கூடிய பழங்கள்। जैसे अभी आने वाला ये जैसा गर्मी का मौसम आएगा आम तो आएगा ही। இப்போ கோடை காலம் வரப்போகுது, சம்மர் சீசன், அப்ப கண்டிப்பா மாம்பழம் வரும்। और मेरे ख्याल से आम को कोई भी ऐसा नहीं होंगे जो पसंद नहीं करते होंगे। என்னுடைய எண்ணத்தின்படி மாம்பழத்தை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க யாரும் இருக்க लेकिन மாட்டாங்க। उस आम में भी दो प्रकार के होते हैं। அந்த மாம்பழமும் ரெண்டு விதமா இருக்கும்। जो नेचुरल प्रोसेस के द्वारा जो अपने आप जो पका है, அந்த நேச்சுரலா மரத்திலே பழுக்கிற பழம் மாதிரி வர்ற பழங்கள்। और दूसरा है जिसमें कार्बाइड वो सब डाल के तुरंत जो पका लेते हैं। ரெண்டாவது மாம்பழ வெரைட்டி என்னன்னு சொன்னா கார்பைடை போட்டு கெமிக்கலை போட்டு பழுக்க வைக்கிற பழங்கள்। दोनों के स्वाद में बहुत ही फर्क रहता है। ரெண்டு மாம்பழத்தினுடைய சுவையில பயங்கர வித்தியாசம் உண்டு। यहाँ परमेश्वर क्या कहता है? இங்க கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? मैं वो फर्स्ट राइप फिग के लिए यानी वो पहले पकने वाले उस अंजीर के लिए मैं लालसा करता हूं। நானோ முதல் கனி முதலாவது பழுக்கிற அந்த பழத்துக்காக விருப்பமுடையவனாய் இருக்கிறேன்। इसका मतलब आप और मेरे जीवन के प्रति परमेश्वर का एक लालसा है। உங்களையும் என்னுடையும் பார்க்கும் பொழுது ரெண்டு பேர் வாழ்க்கையை தேவன் பயங்கர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்। आप और मेरे भीतर परमेश्वर कार्य करते रहता है। உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தேவன் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார்। और वो चाहता है कि ये मेरे लिए सही समय पर वो फल को देगा। தேவன் விரும்புகிறார் இவனிடத்திலிருந்து சரியான நேரத்தில் கனிகள் எனக்கு கிடைக்கும்। और आप और मेरा परमेश्वर कैसा है? உங்களுடைய என்னுடைய தேவன் யார் தெரியுமா? जल्दी हमारे ऊपर अपने बात को छोड़ने वाला या हार मानने वाला नहीं है। சீக்கிரத்திலேயே தேவனாய கர்த்தர் நம்ம மேல உங்க மேல அவருடைய காரியத்தை சுமத்தி திணிக்கிறவர்
தோல்வி காண்கிறவர் அல்ல. That is the Lord does not easily give up on you and me. உங்களை என்னையும் சீக்கிரத்துல அவர் எதையாவது செஞ்சு ஆக மாட்டான், இவனுக்கு வேலையே தெரியாதுன்னு சொல்லி கைவிடுகிறவர் அல்ல. He keeps working inside you and inside me. அப்படி செய்யாமல் நாம் தோல்வி விட்டாலும் மெதுமெதுவாய் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டே இருப்பார். जरूर, इसलिए मीका के नबी एक आशा भरी एक वचन को कहता है. இந்த மீகா தீர்க்கதரிசி நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு வசனத்தை சொல்லுகிறது உண்மைதான். और मेरे सामने परमेश्वर की लालसा को दिखा रहा है. உங்களுக்கும் எனக்கு முன்பதாக தேவன் உள்ளத்தினுடைய ஏக்கத்தை அவன் கொண்டு வருகிறார். जरूर ये धूप काल के उस फल के समान सड़ने के जगह में तो आ चुका है. உண்மைதான், இவர்கள் உஷ்ண காலத்து கனியை போல அழுகி போகிற நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். लेकिन मैं उनमें से उस पहले पकने वाले अंजीर की मैं लालसा रख रहा हूं. ஆனால் அவைகளில் இருந்து அந்த கனிகளில் இருந்து முதல் பழுத்த அந்த திராட்சை பழத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். अंजीर के फल, சாரி, அந்த அத்தி பழத்தை பார்க்க விரும்புகிறேன். My dear brothers and sisters, I want to encourage you this morning. मेरे भाई और बहन, आपको मैं प्रोत्साहित करने के लिए चाहता हूं. The Lord is more interested in seeing that first ripe fig from your life and my life. परमेश्वर आपके जीवन में जो पहला फल, जो अंजीर का फल है, उस पहला फल देखना चाहता है. इसलिए मैं एक और घटना की ओर मैं आपके ध्यान को मैं आकर्षित करने के लिए चाहता हूं. ஆகையால இன்னொரு சம்பவத்தின் மேலே உங்களுடைய கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன். फिर उसके बाद मैं वापस मीका में मैं आने के लिए चाहूंगा. நான் அதற்கு பின்பு உங்களை அந்த இடத்துக்கு நான் அழைத்துக் கொண்டு வருவேன். मरकुस रचित सुसमाचार को मेरे साथ अगर आप खोलिएगा, மார்க்கு எழுதின சுவிசேஷத்துக்கு நீங்கள் வாருங்கள். वहां एक जाना पहचाना एक घटना वहां पर है. அங்கே நாம் அறிந்து வைத்திருக்கிற ஒரு சம்பவம் இருக்கிறது. मरकुस उसका 11 अध्याय மார்க்கு 11ஆம் அதிகாரம் और उसका 12 वचन से लेकर 14 वचन तक एक घटना को आप देख सकते हैं. 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும். यहाँ प्रभु यीशु मसीह और उसके चेले बेतनी में आ पहुंचे हैं. இங்கே இயேசு கிறிஸ்துவோட சீஷர்களும் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வந்து விட்டார்கள். और वहां लिखा है कि उसको भूख लगी. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. और उसको जब भूख लगी, இயேசுவுக்கு பசி உண்டான போது अब 13 वचन को देखिएगा, 13ஆம் வசனத்தை பாருங்கள். और वो दूर से अंजीर का एक हरा पेड़ देखकर निकट गया कि क्या जाने उसमें कुछ पाए, पर पत्तों को छोड़ कुछ न पाया क्योंकि फल का समय न था. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்தில் கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதன் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. 14 वचन में हम क्या देखते हैं? 14ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? इस पर यीशु ने उससे कहा, अब से कोई तेरा फल कभी न खाए. और उसके चेले सुन रहे थे. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவர்கள் சீஷர்கள் கேட்டார்கள். और दूसरे सुसमाचार में हम इस प्रकार पढ़ते हैं, இன்னொரு சுவிசேஷ புத்தகத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், वहीं पर वो सड़ गया और जब वापस चेले आके देख रहे थे उसकी हालत खराब है. அங்கே பார்க்கிறோம், அந்த அத்தி மரம் பட்டு போயிட்டு சீஷர்கள் திரும்பி வந்தபோது அவர்கள் பார்க்கிறார்கள் அது நிலைமை மோசமாய் விட்டது. यहाँ एक सुंदर एक सच्चाई को प्रभु आप पर मुझसे बर्ताव करने के लिए बताने के लिए चाहता है. ஒரு அழகான உண்மையை உங்களுக்கும் எனக்கும் இயேசு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். यहाँ प्रभु को भूख लगता है. இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. जैसा मीका नबी के किताब में भविष्यद्वक्ता के द्वारा प्रभु ने बातचीत किया था, எப்படி மீகா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவராகிய கர்த்தர் பேசினாரோ, मैं तुम्हारे जीवन से उस पहली फल का मैं लालसा करता हूं. உன்னுடைய வாழ்க்கையிலே நான் முதல் கனியை எதிர்பார்க்கிறேன். यहाँ भी प्रभु उस बेतनिया में वो प्रभु कहता है, मैं भूखा हूं और उस फल को मैं ढूंढ रहा हूं. அப்படி இங்கே பெத்தனியாவில் வரும்பொழுதும் அவர் அதைத்தான் சொல்கிறார், நான் பசியா இருக்கிறேன், உன்னிடத்திலே கனி கிடைக்குமா என்று தேடுகிறேன். लेकिन यीशु ने क्या देखा? அங்கே இயேசு என்ன பார்த்தார்? हरा भरा अंजीर का पेड़. அது பச்சை பசை என்று இலைகள் உள்ள அத்திமரம். You know, the fig tree is full of leaves. यहाँ अंजीर का पेड़ जो है पूरे हरे पत्ते से भरा है, लेकिन उसमें कोई फल नहीं है. ஆனால் அதுல ஒரு கனியும் இல்லை. लेकिन वचन में ये भी लिखा है कि वो फल देने का समय भी नहीं था. வசனத்துல இது இருக்கிறது, கனி கொடுக்கக்கூடிய காலமாய் இராதபடியா. But still Jesus cursed that fig tree. तो भी यीशु ने उस पेड़ को श्राप दिया. हमें सवाल उठ सकता है,
ஒரு கேள்வி எழும்ப முடியும். अरे वो तो समय ही नहीं था फल लाने का, கனி கொடுக்கிற காலம் கிடையாது, கனி ये- கொடுக்க முடியாது. फिर यीशु ने क्यों उसको श्राप किया? இயேசு ஏன் சபித்தார்? You know, Jesus wanted to teach his disciples a very important lesson. यीशु मसीह चेलों को खास सबक या खास बात सिखाना चाहता. अभी उस पेड़ को आप देखिएगा, இந்த மரத்தை இப்ப பாருங்க, पूरा पूरा हरा भरा है. முழுவதும் பச்சை பசே என்று இருக்கிறது. You know, बच्चों को, पढ़ने वालों को, पढ़ाने वालों को मालूम है कि ये पत्तों की जरूरत क्या है. உங்களுக்கு தெரியும், பிள்ளைகள் படிக்கிறவர்கள், டீச்சர்ஸ், அவங்களுக்கு தெரியும் இந்த இலைகளுடைய மகிமை என்ன. You know, why does a tree need leaves? அந்த Why does a tree need leaves? एक पेड़ को पत्ते क्यों चाहिए? You know, पत्ते के द्वारा ही पेड़ जो है अपने पोषक को पाता है. இந்த இலைகள் மூலமாகத்தான் மரம் ஆகாரத்தை பெறுகிறது. आपको मालूम है वो फोटोसिंथेसिस करके जो प्रोसेस है, உங்களுக்கு தெரியும் போட்டோசிந்தசிஸ் என்று சொல்லி ஒரு முறைமை. और उसके द्वारा वो सूरज की रोशनी से अपने जो पोशाक की जरूरी है उसको वो पा लेता है. அந்த மரம் அல்லது செடி அந்த போட்டோசிந்தசிஸ் மூலமாக சூரிய ஒளி அந்த இலையில படும் பொழுது அது உணவு தயாரிக்கப்பட்டு அது சாப்பிடுகிறது. अभी ये पेड़ देखने में बहुत ही हरा भरा है, இப்பொழுது மரத்தை பார்க்கும் பொழுது பச்சை பசையா இருக்கிறது. और अंजीर के अगर पत्ते को अगर आप देखिएगा, அத்தி மரத்தின் இலையை பார்த்தீங்கன்னு சொன்னா you know, it looks so decorative. அது ஒரு அழகான வடிவம் உடையது. इसका मतलब आप एक डेकोरेशन के लिए उसको इस्तेमाल कर सकते हैं. அதாவது நீங்கள் வீட்ல எங்கயாவது டெக்கரேஷன் பண்ணனும்னு சொன்னா அந்த இலையை பறிச்சு டெக்கரேஷன் பொருளா வச்சிரலாம். एक बाहर देखने में वो बहुत अच्छा है, வெளியில பாக்கும்போது ரொம்ப அழகா இருக்கு, और वो हरा भरा है, அப்படியே பச்சை பசேன்னு இருக்குது. लेकिन उसका चक्कर क्या है? ஆனால் அதுக்கு என்ன பின்னாடி இருக்கிற அது என்ன விருப்பம்? It is like मैं अपने आप को मैं सुरक्षित रखने के लिए मैं चाहता हूँ. நான் என்னை நானே பாதுகாப்பாய் வைக்க விரும்புகிறேன். पत्ता है इसका मतलब मैं सुरक्षित हूँ. இலைகள் எல்லாம் இருக்கு, ஆகையால நான் பாதுகாப்பாய் अपने இருக்கிறேன். स्वयं के लाभ के लिए मैं यहाँ पे हूँ. சொந்த லாபத்துக்காகத்தான் நான் இங்கே இருக்கிறேன். लेकिन प्रभु क्या क्या विचार है उसके बारे में इस पेड़ को कोई चिंता नहीं. ஆண்டவருக்கு என்ன விருப்பம் அதை குறித்து இந்த மரத்துக்கு ஒரு கவலையும் இல்லை. The tree is concerned about only its own selfish welfare, is not concerned about what the Lord wants out of me. ये पेड़ जो है स्वार्थी बनके उसके लिए क्या चाहिए उसी के लिए चिंता करता था, लेकिन बाहरी चिंता नहीं था. कि प्रभु को क्या मुझसे अपेक्षा है उसके बारे में चिंता नहीं है. ஆண்டவர் என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்ததான கவலை இந்த மரத்துக்கு இல்லை. तो मैं फलदायक, एक सही तौर से फलदायक मैं कब मैं बनूंगा? நான் எப்பொழுது சரியாக கனி கொடுக்கிறவனாக மாற முடியும்? जब मैं परमेश्वर की अपेक्षा को समझते हुए अपने आप को प्रभु के हाथों में जब मैं अर्पण करता हूं. தேவனுடைய எதிர்பார்த்துதலை நான் உணர்ந்து கொண்டு நான் வாழுகிறேனே, அப்பொழுதுதான் அந்த நடக்கும். कि प्रभु मेरे भीतर और मेरे द्वारा तू क्या करने के लिए चाहता है? ஆண்டவரே எனக்குள்ளே என் மூலமாக நீ செய்ய விரும்புகிறது என்ன? Lord, what is it that you want to do in me and what is it that you want to do through me? हे प्रभु तू मुझ में और मेरे द्वारा क्या क्या करना चाहता है? जो व्यक्ति इस बात के एक सही, एक जागृति के साथ, एक अवेयरनेस के साथ जो रहता है, எந்த ஒரு மனிதன் இந்த ஒரு விழிப்புணர்வோடு கூட எப்போது இருப்பானோ वही एक सही फलदायक जीवन बिता सकता है. அவன்தான் சரியான கனிவுள்ள வாழ்க்கை வாழ முடியும். जैसे मैंने कहा कि मेरे भीतर प्रभु कुछ बात को, मेरे मन को वो देख रहा है. நான் முன்னமே சொன்னது போல தேவனாய கர்த்தர் என்னுடைய மனதை, இருதயத்தை, உள்ளே காரியங்களை நோக்குகிறார். जैसे ओशे नबी की किताब में उस फल के वृक्ष के बारे में प्रभु ने कहा था, எப்படி ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே அந்த கனி உள்ள மரத்தை குறித்து ஆண்டவர் பேசினாரோ, और वैसे ही यहाँ प्रभु मेरे द्वारा क्या अपेक्षा करता है करके मैं उसको सोचता हूँ. அப்படியே இங்கே நான் என்ன யோசிக்கிறேன், என் மூலமாக என்னிடத்திலிருந்து வருகிறதை அவர் எப்படி எதிர்பார்க்கிறார்? इसका मतलब मैं, मेरा जीवन सही तौर से परमेश्वर के लिए प्रसन्न योग्य फल लाना प्रभु का इच्छा है. அர்த்தம் என்ன? என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதே அது தேவனுக்கு பிரியமான கனிகளை கொடுப்பது மிக அவசியம். लेकिन आप और मेरे जीवन में प्रभु लगातार हमारे लिए चांसेस, मौकाओं को देते नहीं रहता है. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில தேவனாய கர்த்தர் தொடர்ந்து தொடர்ந்து வாய்ப்புகளையும் காரியங்களையும் அவர் கொடுத்து கொண்டே இருப்பதில்லை. इसलिए मत्ती उसके 21वां अध्याय में प्रभु एक बात को कहता है. ஆகையாலே மத்தேயு 21ஆம் அதிகாரத்திலே ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். मत्ती 21 का 43 को अगर आप पढ़िएगा,
मिलेगा। மத்தேயு 21:43 நீங்கள் வாசித்தால் उस वचन को मैं पढ़ रहा हूं, 43 को मैं पढ़ रहा हूं। यह प्रभु की ओर से हुआ और हमारे देखने में अद्भुत है, इसलिए मैं तुमसे कहता हूं कि परमेश्वर का राज्य तुमसे लिया जाएगा और ऐसी जाति को जो उसका फल लाए दिया जाएगा। தமிழிலே 42ஆம் வசனத்திலிருந்து அது இருக்கிறது, நான் வாசிக்கிறேன். அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையே? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். प्रभु क्या कहता है? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? कि परमेश्वर का राज्य तुम में से हटा के தேவனுடைய ராஜ்யம் உங்களிலிருந்து நீக்கப்பட்டு और उन लोगों को दिया जाएगा, அப்படிப்பட்ட ஜனங்கள் கையிலே जो கொடுக்கப்படும். परमेश्वर के प्रसन्न योग्य फल लाते हैं। அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? கர்த்தருக்கேற்ற கனிகளை கொடுக்கிற ஜனம். इसका मतलब परमेश्वर आप और मुझसे अपने अपेक्षा को बारंबार हमें सुनाता है। அதாவது தேவனாய கர்த்தர் தன்னுடைய விருப்பத்தை உங்களுக்கும் எனக்கும் அடிக்கடி நினைப்பூட்டுகிறார். और वैसे ही परमेश्वर ये भी करूंगा करके प्रभु कहता है। அப்படியே இப்படியும் நான் செய்வேன் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். कि मैं तुम में से उसको लेके मैं उनको मैं दूंगा जो मेरे अपेक्षा के लायक या मेरे प्रसन्न योग्य फल लाने के लिए तैयार हैं। உங்களிடத்திலிருந்து அந்த ராஜ்யத்தை நான் நீக்குவேன். அவர்கள் யாரிடத்துல கொடுக்கப்படும்? அது எவர்கள் என்னுடைய மனதுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறார்களோ அவர்கள் கையில கொடுப்பேன். My dear brothers and sisters, this is what the Lord, this is the process, this is how the Lord works. मेरे प्रिय भाई और बहन, यही प्रक्रिया या तरीका जिसके द्वारा परमेश्वर कार्य करता है. आप और मैं ये नहीं कह सकते हैं कि जैसा भी चाहे वैसे हम जीते रहे. நீங்களும் நானும் எனக்கு மனசுல என்னெல்லாம் வருதோ அப்படியெல்லாம் வாழ முடியும் என்று வாழ முடியாது. परमेश्वर का नजर आप और मेरे ऊपर है. தேவனுடைய பார்வை உங்கள் மேலும் என் மேலும் இருக்கிறது. परमेश्वर ये चाहता है कि हम उसके लालसा के अनुसार, उसके प्रसन्नता के अनुसार अपने जीवन को हम संरेखित करें, that you and I would align our life according to his desires. தேவனாய கர்த்தர் என்ன விரும்புகிறார்? நீங்களும் நானும் அவருடைய விருப்பம் ஏக்கம் இருக்கிறதே அதனுடைய frequencyலயே நம்மை அலைன் பண்ணி போக வேண்டும். तब ही हमारा जीवन परमेश्वर के लिए प्रसन्न योग्य हो सकता है. அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாய் மாற முடியும். तब ही हम परमेश्वर के लिए जो वो अपेक्षा करता है वैसे हम फलदायक हम हो सकते हैं. அப்படித்தான் தேவன் விரும்புகிற மாதிரி நாம் கனிவுள்ள வாழ்க்கை வாழ முடியும். इसलिए जैसे मैंने कहा, वापस मैं आपको उस मीका के किताब में मैं ले जाने के लिए चाहता हूं. ஆகையாலே நான் சொன்னது போலவே திரும்ப உங்களை அந்த மீகா நபியினுடைய புத்தகத்தில் அழைத்து செல்கிறேன். जैसा आप लोगों को मालूम है, इस साल के लिए जेम्स के लिए परमेश्वर ने उस मीका नबी की किताब में से एक वायदा को दिया था. நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி இந்த ஆண்டுக்காக ஆண்டவராகிய கர்த்தர் இந்த மீகா நபி தீர்க்கதரிசியுடைய புத்தகத்திலிருந்து ஜேம்ஸுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். जो मीका 7वां अध्याय का 11 और 12 में है. மீகாவினுடைய 7வது அதிகாரம் 10-11 வசனங்களிலே அதை பார்க்க முடியும். 11-12 சாரி 11-12. और हमने इसी के आधारित हमारे उपवास प्रार्थना में जुटा था. இதை அடிப்படையாக வைத்து நாம் அந்த டிசம்பர் உபவாச கூடுகையிலே கூடி வந்தோம். एक ऐसी वायदा जिसके हम लोगों ने इस मुद्दे को उस वचन के आधार से बनाया कि स्प्रेड योर विंग्स करके कि तुम्हारे पंखों को फैलाओ. நாம் இந்த வசனத்தின் அடிப்படையிலே தான் நாம் ஒரு கருப்பொருள் அல்லது தலைப்பை வைத்து அதன் அடிப்படையிலே தியான கூட்டங்களை நடத்தினோம். அது என்ன? உன்னுடைய ரெக்கைகளை विरिवाय विरी. इसका मतलब परमेश्वर हमारे फलदायक जीवन में एक बात को परमेश्वर हमारे लिए भविष्य के लिए रखा है. அதாவது நம்முடைய கனிவுள்ள வாழ்க்கையிலே எதிர்காலத்துக்காக தேவன் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். परमेश्वर कहता है कि मैं तुम्हारे पंख फैलाने के लिए बातों को मैं रखा हूं. தேவன் சொல்கிறார் உன்னுடைய ரெக்கைகளை விரிப்பதற்காக நான் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறேன். लेकिन ये कब संभव है या कैसे संभव है? ஆனால் இது எப்போது சாத்தியம், எப்படி சாத்தியமாகும்? जैसे मैंने कहा, हम परमेश्वर के अपेक्षा के आधारित एक फलदायक जीवन के लिए अपने को जब हम सौंपते हैं. நான் சொன்னது போல தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு அடிப்படையிலே அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது, you know, this promise is a conditional promise. आपको मालूम है ये वायदा वो
शरत से भरा हुआ है। जानते हैं कि बाइबल के हर एक प्रॉमिस वायदा के पीछे एक शर्त बना रहता है। நீங்கள் அறிந்திருக்கிறபடி வேத புத்தகத்திலே ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் அதனோடு ஒரு நிர்பந்தமும் இருக்கிறது. You know this fruitfulness, there is a condition for this fruitfulness. நிபந்தனை இருக்கிறதே, அந்த நிபந்தனையோடு தான் அந்த கனி கொடுக்கிற வாழ்க்கையும் இருக்கிறது. तब उसके परमेश्वर वहां क्या उनके जीवन से देखता है करके उसको हमें देखने की जरूरी है. அப்படி என்றால் தேவன் என்ன பார்வையோடு என்ன விருப்பத்தோடு இருக்கிறார் என்பதை நாம் முதலில் பார்க்க வேண்டும். आप 7वां अध्याय के दूसरा वचन को अगर पढ़ेंगे, 7ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசித்தால், you know the 7th verse chapter and verse 2 says भक्त लोग पृथ्वी पर से नष्ट हो गए हैं. 2வது வசனம் 7வது அதிகாரம் மீகா, தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்று போனான். जरूर हिंदी में और तमिल में भक्त लोग करके लिखा है, இந்தியிலும் தமிழிலும் பக்தி உள்ளவர்கள் என்று இடப்பட்டிருக்கிறது. लेकिन इंग्लिश में लिख के देखिएगा the faithful have disappeared from the Lord, यानी विश्वास योग्य मनुष्य नहीं करके वचन में लिखा है. ஆனால் நீங்கள் ஆங்கிலத்தில் பார்த்தால் faithful people, உண்மை தன்மை உள்ளவர்கள் தேசத்திலே இல்லை. You know what the Lord says, for fruitfulness faithfulness is very necessary. ஆண்டவர் சொல்லுகிறார் fruitfulness இருக்கிறதே, அதற்கு faithfulness உனக்கு தேவை. अगर हमें फलदायक, अगर हमें परमेश्वर के प्रसन्न योग्य अगर होना चाहिए, நீங்களும் நானும் கனிவுள்ள வாழ்க்கை தேவனுக்காக வாழ வேண்டும் என்று சொன்னால், तब मेरे आप और मेरे जीवन में परमेश्वर वो विश्वास योग्यता को देखता है. உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் தேவன் முதலாவது அந்த உண்மையாய் இருக்கிற தன்மையை எதிர்பார்க்கிறார். परमेश्वर की नजर वचन में लिखा है वो खोजता रहता है. வேதம் சொல்லுது, தேவன் அங்கேயும் இங்கேயும் அவர் பார்த்து கொண்டே, அவருடைய பார்வை பார்த்து கொண்டே இருக்கிறது. किसका मन परमेश्वर के सामने सीधा है करके परमेश्वर देखता है. வேத வசனத்திலே வாசிக்கிறோம், உத்தம இருதயம் உள்ளவரை நோக்கி தேவன் பார்வையிட்டு கொண்டே இருக்கிறார். You know where there is faithfulness there is fruitfulness. உங்களுக்கு தெரியுமா, எங்கே அந்த faithfulness உண்டோ அங்கே fruitfulness இருக்கும். इसलिए ये एक गंभीर सच्चाई को मैं आपके सामने में ले आ रहा हूं. ஆகையாலே ஒரு பெரிய உண்மையை உங்கள் முன்பதாக கொண்டு வருகிறேன். कहीं लोग अपने को धोखा देते हैं, परमेश्वर को भी धोखा देते हैं. அநேகர் தங்களுக்கும் அவர்கள் தங்களை வஞ்சிக்கிறார்கள், தேவனையும் ஏமாற்றி விடுகிறார்கள். और जैसे मैंने दिखाया अंजीर के उस पत्ते से भरे उस पेड़ के समान अपने को बाहर भी दिखाते हैं. நான் சொன்னது போல அத்திமரம் இலைகள் பச்சை பசையா அப்படியே ஜனங்கள் வெளியிலே இலைகள் உள்ளது போல காண்பிக்கிறார்கள். और उनको बाहर से देखने वालों को भी लगता है अरे ये तो इतना हरा भरा व्यक्ति है. அப்படிப்பட்ட இலை உள்ள அப்படியே பச்சை பசைன்னு இருக்கிற ஒரு மனிதனை பார்த்து வெளியே உள்ளவன் நினைப்பா, ஏய் இவன் எப்படி இருக்கிறான் பாரு, நல்லான்னு நினைப்பா. मेरे प्रियो मैं आपको कहने के लिए चाहता हूं, பிரியமானவர்களே, உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன், परमेश्वर के प्रसन्न योग्य जीवन बिताए बिना उसके लिए मैं फलदायक होना अनहोना है. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழாமல் நான் அவருக்கு பிரியமான கனிகளை கொடுக்க முடியாது. उसके लिए परमेश्वर आप और मेरे जीवन से उस विश्वास योग्यता को वो चाहता है. அதற்காக தேவனாய கர்த்தர் அந்த faithfulness இருக்கிறதே, அந்த உண்மையை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். और 7वां अध्याय में लगभग 3-4 प्रकार की विश्वास योग्यता दिखाया गया है. 7வது அதிகாரத்திலே கிட்டத்தட்ட 7 விதமான உண்மை தன்மை கொடுக்கப்பட்டிருக்கிறது. सबको मैं आपको दिखाने के लिए समय नहीं है, எல்லாவற்றையும் காண்பித்து கொடுக்க எனக்கு நேரம் போதாது. लेकिन 1-2 वचन को सिर्फ मैं पढ़ने के लिए चाहता हूं. 1-2 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். अगर आप 7वां अध्याय का दूसरा वचन से 4 वचन तक अगर आप पढ़ेंगे, மீகா 7வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தால், और उसका तीसरा वचन को मैं पढ़ रहा हूं, அதனுடைய 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். वे अपने दोनों हाथों से मन लहाकर बुराई करते हैं, हाकिम घूस मांगता और न्यायी घूस लेने को तैयार रहता है, और रईस अपने मन की दुष्टता वर्णन करता है. इसी प्रकार से वे सब मिलकर जालसाजी करते हैं. பொல்லாப்பு செய்ய
அவர்கள் இரண்டு கைகளும் நன்றாய் கூடும். அதிபதி கொடு என்கிறான், நியாயாதிபதி கைக்கூலி கேட்கிறான், பெரியவன் தன் துராசையை தெரிவிக்கிறான். இவ்விதமாய் புரட்டுகிறார்கள். जरूर इस प्रकार की गंभीर बातें हमारे बीच में नहीं हो सकता है, உண்மைதான், இவ்வளவு பயங்கரமான காரியம் நீங்களும் நானும் செய்ய முடியாமல் இருக்கலாம். लेकिन परमेश्वर किस बात को यहाँ दिखाने के लिए चाहता है. கர்த்தர் ஒரு காரியத்தை இங்கே காண்பிக்க விரும்புகிறார். अगर आप इंग्लिश बाइबल में देखिएगा, वहां लिखा है their hands are skilled to do evil, मतलब उनकी खूबी के बारे में परमेश्वर यहाँ वर्णन कर रहा है. ஆங்கில வேதாகமத்திலே the hands are skilled to do anything அப்படினா அவருடைய திறமைகளை குறித்து போடப்பட்டிருக்கிறது. परमेश्वर आप और मुझे कुछ न कुछ स्किल को परमेश्वर हमें दिया है. உங்களுக்கும் எனக்கும் தேவனாய கர்த்தர் சில திறமைகளை வைத்திருக்கிறார். और हम उस स्किल को या उस खूबी को हम कहां इस्तेमाल करते हैं? அந்த திறமை அல்லது தாளந்துகளை நாம் எங்கே பயன்படுத்துகிறோம்? हमें काम करने की जगह पे उसको हम इस्तेमाल करते हैं. எங்க வேலை செய்றோமோ அந்த வேலை செய்யற இடத்துல திறமைகளை பயன்படுத்துறோம். एक बहुत ही गंभीर सच्चाई है, लेकिन पूरा विवरण करने के लिए मेरे पास समय नहीं है. ஒரு உண்மையான பயங்கரமான உண்மை எங்கே வெளிவருகிறது, அதை முழுவதும் விளக்க எனக்கு நேரம் போதாது. पिछले दिनों में जरूर हमने इस वचन को बड़े अंकल से और कुछ लोगों से भी हमने सुना था. கடந்த நாட்களிலே பெரிய அண்ணன் மூலமாக இன்னும் சிலர் மூலமாக இந்த வசனத்தை நாம் கேட்டோம். कि किस प्रकार मूसा को जो परमेश्वर ने जो दर्शन दिया दिखाया, எப்படி தேவன் மோசேக்கு தரிசனமாகி காண்பித்தாரோ, और उस दर्शन को बेसलेल के द्वारा परमेश्वर ने पूरा किया. அந்த தரிசனத்தை பெசலேல் மூலமாக கர்த்தர் நிறைவேற்றினார். और उसके बारे में वचन में लिखा है कि उसे वो स्किल या वो खूबी परमेश्वर की आत्मा के द्वारा उसको मिला. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன, தேவனுடைய ஆவியினாலே அவனுக்கு அந்த திறமையும் அந்த சக்தியும் கிடைத்தது. मतलब आप और मुझे जो भी स्किल जो भी खूबी है हम परमेश्वर से हमने पाया है. நீங்களும் நானும் நமக்கு திறமைகளோ தாளந்துகளோ என்னவா இருந்தாலும் தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறோம். और वो उसके ऊपर हमें घमंड करने का कोई जगह नहीं है. ஆகையாலே அதன் மேல நமக்கு பெருமை அடிக்க ஒரு இடமும் இல்லை. और परमेश्वर की दया के कारण ही हम उसकी हम सेवा कर पाते हैं. தேவனுடைய தயவுனாலேயே நம்ம அவருக்கு ஊழியம் செய்ய முடிகிறது. इसलिए मैं उस वचन से मैं बहुत प्यार करता हूं. ஆகையால இந்த வசனத்தை அதிகமாய் நான் நேசிக்கிறது உண்டு. घर में जाके पहला कोरिन्थियों की पहले अध्याय और दूसरे अध्याय को अगर आप पढ़ के देखिएगा, நீங்கள் வீட்டுக்கு போய் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை முழுவதும் வாசித்து பாருங்கள். और वहां पौलुस क्रूस के बारे में वहां वर्णन करते हुए அங்கே பவுல் சிலுவை குறித்து பேசுகிற வேளையிலே वो कहता है हम में से बहुत लोग हम बुद्धिमान नहीं थे, அவன் சொல்கிறான் நம்மிலே अनेகர் ஞானவான்கள் அல்ல, या हम में से बहुत लोग बलवान नहीं थे, நம்மிலே अनेகர் பலவான்கள் அல்ல. लेकिन वो कहता है बुद्धिमानों को लज्जित करने के लिए परमेश्वर ने संसार के मूर्खों को चुन लिया करके कहता है. ஆனால் அங்கே பவுல் சொல்கிறான் ஞானவான்களை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய் தேவனாய கர்த்தர் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். इसलिए वो कहता है मैं कृपा मसीह का क्रूस ही मेरे जीवन में परमेश्वर का सामर्थ ठहरा करके कहता है. ஆகையாலே பவுல் சொல்கிறான் சிலுவையே என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பலனாகிய மாறிவிட்டது. और गलातियों को लिखते हुए 6 अध्याय में पौलुस वहां ये कहता है, கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்திலே பவுல் இப்படியாக எழுதுகிறார், इसीलिए मैं सिर्फ मेरे मसीह के क्रूस पर ही मैं घमंड करूंगा करके कहता है. நான் ஆகையினாலே சிலுவை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்ட மாட்டேன். My brothers and sisters, the skills that you and I possess, it is nothing for us to boast about. If you and I have to boast about anything, it is one and only about the cross of Christ. मेरे प्रिय भाइयों और बहनों, अगर गर्व की बात आती है, घमंड की बात आती है, वो और किसी बात की गर्व करने की नहीं, सिर्फ वो प्रभु यीशु मसीह का क्रूस के बारे में गर्व करे. अगर परमेश्वर आप और मुझे अगर नहीं चुनता, தேவனாய கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்ளாவிட்டால் हमारे खूबियां कोई भी लाभ की नहीं है. நம்முடைய திறமைகள் ஒன்றுக்கும் உதவாது. ये इस बात को हमें बारंबार याद करने की बहुत जरूरी है. இந்த காரியத்தை திரும்ப திரும்ப நாம் நினைவில் கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு. और ये जो व्यक्ति इस बात को समझ लेता है, எந்த மனிதன் இதை அறிந்து கொண்டு விடுகிறானோ वो अपने जीवन में नम्रता के साथ रहेगा. அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தாழ்மையோடு நடந்து கொள்வான். और इस कारण वो एक दूसरे के साथ भी विश्वास योग्य रहने के लिए वो पूरा कोशिश करेगा. இது நிமித்தமாக அவன் ஒருவருக்கொருவர் உண்மையோடு
ஃபேத்ஃபுல்னஸோடு கூட நடக்க முயற்சி वो எடுப்பான். ये कहेगा कि प्रभु मेरा स्किल सिर्फ आपके लिए प्रसन्न योग्य होना चाहिए அவன் என்ன சொல்லுவான், ஆண்டவரே என்னுடைய திறமைகள் உமக்கு பிரியமாய் இருப்பதாக. और उसके ऊपर कभी घमंड नहीं करेगा அதன் திறமைகளை வைத்து அவன் பெருமை அடிக்க மாட்டான். घमंड करने वाला क्या कहेगा பெருமை அடிக்கிறவன் என்ன சொல்லுவான், अरे मैं नहीं तो ये कौन करेगा நான் இல்லைன்னா இதை செய்யக்கூடியவன் யாரு? या वो अगर कोई वहां समस्या का अगर कोई बातें अगर वातावरण बन जाता है ஒரு பிரச்சனைக்குள்ள ஒரு சூழ்நிலை உருவாயிட்டுன்னு சொன்னா अभी मैं कुछ नहीं करूंगा देखेंगे कि वे कैसे इस कार्य को कर लेते हैं இவன் பெருமை அடிக்கிறேன்னு சொல்லுவான், நான் அங்க பேசலன்னு சொன்னா அந்த பிரச்சனை எப்படி முடியும்னு பாரு. if I don't do this let me see how they will do it और मैं अगर नहीं करूंगा इसमें वो कैसे उसको समाधान करेंगे मैं देखूंगा. मेरे प्रियो आप और मुझे जो भी प्रभु दिया है उसकी दया के कारण है பிரியமானவர்களே, உங்களுக்கு எனக்கும் தேவன் என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அவருடைய தயவினாலே உண்டாயிற்று. परमेश्वर ने जो हम पाए हैं उसके लिए हमें विश्वास योग्य रहने के हमें जरूरी है தேவனால் பெற்ற காரியங்கள் இருக்கிறதே அவைகளுக்காக உண்மை உள்ளவர்களா நாம் இருக்க வேண்டும். वैसे वहां 5 वचन को अगर आप पढ़िएगा அப்படியே 5ஆம் வசனத்தை வாசித்து वो பார்த்தால் कहता है मित्र पर विश्वास मत करो करके वहां पे वचन में लिखा है और आगे लिखा है परम मित्र पर भी भरोसा मत रखो वरन अपनी करके आगे लिखा है சிநேகிதனை நம்ப வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம், மடியிலே படுத்துக் கொள்கிறவனுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. 6 वचन में परिवार के बारे में लिखा है 6ஆம் வசனத்துல குடும்ப விஷயம் எடுக்கப்பட்டிருக்கிறது. इसका मतलब ये 5 और 6 दूसरे एक विश्वास योग्यता के बारे में लिखा है இந்த 5ம் 6ம் இன்னொரு உண்மை தன்மை குறித்து போடப்பட்டிருக்கு. कि मैं एक भरोसेमंद व्यक्ति करके वचन यहाँ दर्शा रहा है இங்க வசனம் எவ்வளவாய் நான் நம்பிக்கைக்கு பாத்திரமாய் இருக்க வேண்டும் அதை குறித்து क्योंकि பேசுகிறது. वचन में लिखा है कि उसके ऊपर भरोसा ना रखना வசனம் எழுதப்பட்டிருக்கிறது அவனை நம்பாத. इसका मतलब वो भरोसे करने लायक वो व्यक्ति नहीं है அதாவது இவன் நம்பக்கூடியவன் அல்ல. मैं आपसे पूछने के लिए चाहता हूं अगर आप सच्चे हृदय से अगर आप अपने आप को कहेंगे நீங்க देखेंगे உண்மையிலேயே நான் இப்ப உங்ககிட்ட ஒண்ணு கேட்க போறேன், உண்மையிலேயே நீங்க உள்ளதுன்னு சொல்லுங்க பாப்போம். आप कितने भरोसेमंद व्यक्ति हैं நீங்க எவ்வளவு நம்பக்கூடியவங்க, அதாவது உங்க மேல எப்படி நம்பிக்கை நாங்க வைக்க முடியும்? how much are you a trustworthy person कितना दूर तक आप अपने में भरोसा मंद समझते हैं? खास तौर से यहाँ दोस्तों के मित्रों के बारे में या परिवार के बारे में वहां लिखा गया है விசேஷமாக நண்பர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, குடும்பத்தில் உள்ள மற்ற ஜனங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. कभी कभी हम किसी को ऊपर भरोसा रख के कुछ बात को हम कहते होंगे வைத்துக் கொள்ளுங்கள், ஒருவரை நம்பி ஒரு காரியத்தை நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோமே, क्योंकि मैं इनको मैं मित्र समझता हूँ मेरे अपने परिवार के एक सदस्य करके मैं समझता हूँ ஏனென்றால் அவன் எனக்கு நண்பன், என்னோட குடும்பத்தில் உள்ள ஒரு நல்ல ஆளு அப்படின்னு சொல்லி. लेकिन क्या उन बात को अपने स्वयं के लाभ के लिए मैं इस्तेमाल कर रहा हूं या भरोसामंद मैं रहता हूं அந்த காரியத்தை சொந்த லாபத்துக்கு நான் பயன்படுத்துகிறேனா அல்லது உண்மையிலேயே அவர்களுக்கு நான் நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கிறேனா? God wants to see how much am I a trustworthy person. தேவன் பார்க்க விரும்புகிறார் எவ்வளவு நம்பிக்கைக்கு பாத்திரமா நான் பிறருக்கு நடந்து கொள்கிறேன். कभी-कभी इस प्रकार हो जाता है, சில நேரங்களில் இப்படி நடந்து விடுகிறது. जैसे भी हो हमें काम करना जरूरी है. என்னதான் நடக்கட்டுமே இருக்கட்டுமே வேலை செஞ்சாகணும். many a times we focus on productivity and we lose people. நாம் ஜனங்களை இழந்து விடுகிறோம், ஏனென்றால் அந்த அவுட்புட் அதுல என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சா போதும்னு இருக்கிறதுனால. अगर वैसा देखा जाए आप और हम परमेश्वर की सेवा में रह ही नहीं सकते. அப்படி நினைச்சோம் சொன்னா நீங்களும் நானும் தேவ ஊழியத்துல இருக்கவே முடியாது. मैं बार-बार इसी बात को मैं सोचता हूं, ஏன்னா திரும்ப திரும்ப இந்த காரியத்தை நான் யோசிக்கிறேன். प्रभु कितना दयालु धीरजवंत है मेरे साथ. தேவன் என்னோடு எவ்வளவு தயவுள்ளவராய் இருக்கிறார், பொறுமையாய் இருக்கிறார் என்று சொல்லி என்னை குறித்து யோசித்திருக்கேன். और कितना मेरे ऊपर वो प्यार करता है, எவ்வளவா என்னை நேசிக்கிறார் என்று நான் யோசித்திருக்கிறேன். it's a very very simple formula from the way God works. परमेश्वर जो काम करता है तरीका वो एक साधारण फार्मूला उसके पीछे है. वो मुझसे प्यार करता है அவர் என்னை நேசிக்கிறார், और मेरे ऊपर ख्याल करता है என் மேலே கரிசனை உள்ளவராய் இருக்கிறார், और मेरे ऊपर धीरज धरता है. என் மேலே பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். जब मैं इस बात को मैं समझता हूं, இதை நான் புரிந்து கொண்டவனாய் இருக்கும்போது मैं जितना मैं अपने कमजोरी भी क्यों न रहे या कोई भी वातावरण क्यों न रहे परमेश्वर के लिए
दौड़ने का एक बात हिम्मत चली आती है। அப்படி இருக்கும் பொழுது எவ்வளவுதான் எனக்கு பலவீனமா இருந்தாலும் எவ்வளவுதான் சூழ்நிலை மாறி போனாலும் தேவனுக்காக ஓடக்கூடிய ஒரு தைரியம் எனக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். The same applies for us also. ये सारी बातें जो है हमारे बीच में भी बैठती है. अगर मैं समझूंगा कि ये मुझसे प्यार करते हैं, வைத்துக் கொள்ளுங்கள் இவர் என்னை நேசிக்கிறவர் என்று சொல்லி मैं समझूंगा कि सही में ख्याल करने वाले हैं, நான் புரிந்து விட்டேன் இவர் உண்மையிலேயே என் மேல கரிசனையா இருக்கிறார் என்று. तब मैं इनके लिए बातों को मान के कुछ करना आसान पड़ता है. அப்படி என்றால் இவரை நம்பி இவருக்காக சில காரியங்களை செய்வது எளிதாகிவிடும். You know, that is where God wants you and me to be that trustworthy person. इसी प्रकार परमेश्वर आपको और मुझको ये चाहता है कि ट्रस्टवर्दी आदमी, और इस प्रकार की एक विश्वास योग्यता आप और हमें एक फलदायक जीवन के लिए हमें तैयार करता है. இப்படிப்பட்ட உண்மை தன்மை உண்மை நிலை இருக்கிறதே அது கனிவுள்ள வாழ்க்கைக்கு நேராய் நம்மை உந்தி தள்ளும். और इन दोनों के बीच में एक बात छिपी हुई है. இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு காரியம் மறைந்திருக்கு பாருங்க. जैसे मैंने पहले के विषय में भी मैंने कहा था, நான் முதலாவது சொல்லும்போது கூட இதை சொல்லியிருந்தேன். अगर हमारे अंदर किसी भी बात को लेकर अगर घमंड रहेगा, நமக்குள்ள எந்த ஒரு காரியத்தை வைத்து ஒரு மேன்மை பாராட்டணும்னு சொல்லி இருக்குன்னு சொன்னா, मैं ना तो परमेश्वर के लिए मैं विश्वास योग्य रहूंगा, நான் அப்படி மேன்மை பாராட்டி விட்டேன் என்று சொன்னால் தேவனுக்காக நான் உண்மையுள்ளவனாய் இருக்க முடியாது. मैं दूसरों के लिए भरोसामंद मैं नहीं रह सकता. பிறருக்காக நம்பிக்கைக்கு பாத்திரமாக நான் இருக்க முடியாது. कई बार हमारे फलदायक जीवन के लिए सबसे बड़ा खतरा घमंडी है. அநேக முறை நம்முடைய பயங்கரமான ஒரு ஆபத்து என்ன தெரியுமா? பெருமை தான் ஆபத்து. और इसलिए एक परमेश्वर के दास ने इस प्रकार कहा था, ஒரு தேவ தாசன் இப்படியாக ஆகையினாலே சொல்லி இருக்கிறார், pride is the greatest barrier for spiritual growth. आत्मिक बढ़ोतरी के लिए आगे बढ़ने के लिए ये घमंड बहुत बड़ी एक रुकावट है. ये घमंड ही हमारे आत्मिक जीवन के बढ़ोतरी के लिए बहुत बड़ा रुकावट है. இந்த பெருமை இருக்கிறதே அதுதான் அந்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஒரு பெரிய தடை. और हम लोग कल या परसों मेरे घर में पिलग्रिम्स प्रोग्रेस देख रहे थे. पिलग्रिम्स प्रोसेस जो है मूवी है उसको हम लोग நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம் எங்க வீட்ல. जैसा आप लोगों को मालूम होगा वो जॉन बनियन के द्वारा वो लिखा गया है. ஜான் பனியன் மூலமாக அந்த கதை சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. वो जब जेल में रहा उस समय उसने उसको रचाया. ஜெயில்ல ஜான் பனியன் இருக்கும் பொழுது அந்த கதை எழுதினார். और बाइबल जो दुनिया में सबसे ज्यादा भाषाओं में अनुवाद किया गया किताब है. இந்த வேதம் இருக்கிறதே உலகத்துல எல்லா மொழியை காட்டிலும் அதிக மொழியில இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. अधिक ज्यादा छापा गया किताब है. அதிக எண்ணிக்கையில பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கிற புத்தகம் வேதாகமம். सारी चीजों में देखेंगे बाइबल ही टॉप में आता है. எல்லா புத்தகத்தை அச்சடிப்பு பார்க்கும் பொழுது பைபிள் தான் டாப்ல இருக்கும். और ज्यादा बाइबल के आगे अनेक भाषा में अनुवाद किया गया हुआ किताब पिलग्रिम्स प्रोग्रेस है. அதை பிறகு अनेक அது புத்தகங்கள் இருக்கிறதே புத்தகங்களிலே அதிகமாய் மொழிகளிலே அச்சடிக்கப்பட்டிருக்கிற புத்தகம் வரும்போது பில்கிரிம்ஸ் ப்ராசஸ். हिंदी में मसीही मुसाफिर कहते हैं. மசீஹி முசாஃபிர் என்று இந்தியில சொல்லுவோம். தமிழ்ல மோட்ச யாத்திரை என்று சொல்ற புத்தகம். மோட்ச பிரயாணம் என்று சொல்லி தமிழ்ல சொல்லுவோம். और इस किताब को जब जॉन बनियन जब लिख चुका था, இந்த காரியத்தை புத்தகத்தை ஜான் பனியன் எழுதி முடித்த போது, और वो जब प्रेस में उसको दे रहा था, பிரஸ் में அந்த புத்தகத்தை அவர் கொடுக்கிற வேளையிலே, और उसने इसी प्रकार से कहा था. அவர் இப்படித்தான் சொல்லி கொடுத்தார். आपको समझ लीजिए कि मतलब एक तो बहुत कठिनाई में जेल में रह के उसने लिखा. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், கஷ்டப்பட்டு பாடுபட்டவர் ஜெயில்ல இருக்கிறார், அவர் எழுதி இருக்கிறார். और मैं जैसे मैं कह रहा हूं बाइबल के नेक्स्ट कई भाषाओं में अभी अनुवाद किया हुआ एक किताब. நான் சொன்னது போல வேதத்துக்கு அடுத்தபடியாக अनेक மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டது இந்த மோட்ச பிரயாணம். जब मैं उद्धार पाया उस समय मैं इस किताब को मैं पढ़ा. நான் ரட்சிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் இந்த புத்தகத்தை வாசித்தேன். One of the best books, Christian books to read. मसीही किताबों में जो ऐसी एक अच्छी किताब ये है. उसको क्या कहना चाहिए था? அவர் என்ன சொல்லியிருக்கணும் பிரஸ்ல? भैया मैं इतना मेहनत करके जेल में रह के मैंने इसको लिखा है. ஐயா நான் இந்த புத்தகத்தை உழைச்சி பாடுபட்டு வேதனைப்பட்டு ஜெயில்ல எழுதி இருக்கிறேன். और ये बहुत ये परमेश्वर के द्वारा मैंने इसको मैंने पाया करके उनको कहना चाहिए था. தேவனால தான் நான் வார்த்தைகளை பெற்று எழுதினேன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கணும்.
उसने कुछ भी उसके प्रति घमंड नहीं किया। அவரோ அதை குறித்து ஒன்றும் மேன்மை பாராட்டாமல் वो इतना सब करने के बाद भी उनके शब्द बस इतना ही रहा। இவ்வளவு புத்தகத்தின் காரியங்களை வடிவமைத்த பின்பு அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? Here is a literature of a little importance. यहाँ एक लिटरेचर है, लेख है जो लिटिल महत्वपूर्ण है। इसका मतलब इसमें कोई महत्वपूर्णता नहीं है। இதுல ஒரு ஒரு முக்கியமான விஷயமும் இல்லை। एक साधारण साहित्य को मैंने लिखा है करके छापने वालों को देता है। சாதாரணமான விஷயங்களை எழுதியிருக்கிறேன் என்று சொல்லி அவர் அடிக்கிற புத்தகம் அடிக்கிறவனுக்கு சொல்கிறார்। इतने समय पार होके आज भी प्रभु उसको इस्तेमाल करता है। लेकिन இவ்வளவு காலங்கள் ஆன பின்பும் தேவன் அதை பயன்படுத்திக் கொண்டே இருக்கிறார்। अगर आप चाहते हैं कि आपका जीवन परमेश्वर के लिए फलदायक होना, நீங்கள் தேவனுக்காக உங்கள் வாழ்க்கை கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? अगर आप चाहते हैं कि आप परमेश्वर के लिए प्रसन्न योग्य रीति से फलदायक होना, தேவன் விரும்புகிறபடியான அந்த விருப்பமுடையவனாய் நான் கனி கொடுக்க நீங்க விரும்புகிறீர்களா? अगर आप चाहते हैं कि आपके द्वारा पीढ़ी पीढ़ी से आपका कार्य फल को लाना, நீங்கள் விரும்புகிறீர்களா சந்ததி சந்ததியாய் பரம்பரை பரம்பரையாய் இந்த காரியம் கடந்து செல்ல வேண்டும் என்று? परमेश्वर आप और मुझसे उस विश्वास योग्यता को चाहता है। தேவனாய கர்த்தர் உங்களிடத்திலிருந்து என்னிடத்திலிருந்து ஃபெய்த்ஃபுல்னஸ் உண்மைத்தன்மை எதிர்பார்க்கிறார்। विश्वास योग्य मनुष्य के अंदर वो नम्रता पाई जाती है। உண்மையுள்ள மனுஷனுக்குள்ளே தாழ்மையும் காணப்படும்। वो कितने भी मुसीबत क्यों न रहे आसानी से पार कर पाएगा। எவ்வளவு கடினங்கள் வந்தாலும் அந்த மனிதன் சாதாரணமாய் தாண்டி போவான்। अपने आप को नम्र बनाने के लिए हर समय अपने को सौंपेगा। அதே போல தாழ்மை உள்ளவர்களாய் இருக்கிற தன்னை தானே எப்பொழுதும் ஒப்பு கொடுத்து கொண்டிருப்பான்। वचन में भर के मैं इसी नमूनाओं को मैं देखता हूँ। நான் வசனத்திலே நிரம்பி இருக்கிற இந்த உதாரணங்களை பார்க்கிறேன்। दाऊद अपने बारे में वही कहता है। தாவீது தன்னை குறித்து அப்படித்தான் சொன்னார்। मैं कौन हूँ, मेरा कुटुंब क्या है, நான் யார், என் குடும்பம் எம்மாத்திரம்। आमोस अपने बारे में भविष्यद्वक्ता वही कहता है। ஆமோஸ் தீர்க்கதரிசி தன்னை குறித்தும் அப்படித்தான் தாழ்மையோடு பேசுகிறார்। मैं तो एक साधारण जो एक किसान था करके कहता है। நான் ஒரு சாதாரண குடிமகன், சாதாரண மனுஷன் என்று சொல்கிறார்। कितने भी लोग परमेश्वर के द्वारा इस्तेमाल किए गए, उनकी मन की हालत वही थी। எத்தனை பேர் தேவனால் கனி கொடுக்கப்பட்டு அல்லது வாழ்க்கை வாழ்ந்தார்கள், அவருடைய நிலைமை எல்லாம் இந்த தாழ்மையால் நிரம்பியிருந்தது। मैं एक छोटा एक रहस्य में कह के अंत करने के लिए चाहता ஒரு हूँ। ரகசியத்தை, சின்ன ரகசியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன்। आप अपने के वर्तमान स्तर या स्थिति को कभी भी मत सोचिएगा, நீங்கள் இப்பொழுது இருக்கிற நிகழ்கால சூழ்நிலையை நீங்கள் பார்க்காதீர்கள்। या आपके पदवी को या आपके द्वारा जो चीजें हो रही हैं उसको कभी आपके मन के सामने मत लाइएगा। உங்களுடைய பதவியோ உங்கள் மூலமாக என்னென்னலாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறதோ அதை நீங்கள் பார்த்து விடாதீர்கள்। आत्मिक रीति से आप और हम इस संसार के गए गुजरे थे। ஆவிக்குரிய விதத்திலே பார்த்தால் நீங்களும் நானும் எங்கேயோ விழுந்து கிடந்தோம் இந்த உலக ரீதியிலே। The word of God says we were so pitiable. That is the word that the Bible uses. வேதம் எந்த வார்த்தையை போட்டு பயன்படுத்துகிறது தெரியுமா? நாம் பரிதபிக்கத்தக்கவர்களாய் இருந்தோம்। उस हालत से प्रभु ने आप और मुझे उठाया। அந்த நிலைமையிலிருந்து தேவனாய கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தார்। यही सच्चाई है, आखिर तक यही स्थिर रहेगा। இதுதான் உண்மை, இதுதான் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கும்। If I would allow my position to go to my head, अगर मेरा पदवी मेरे सिर पर घुस जाए, उसी पर रहे करके मैं सोचूंगा, if I would allow some power and money to go over to my head, मेरे मन में पदवी रहे, अधिकार रहे या पैसा रहे करके सोचूंगा, if I would allow my productivity to go to my head, या जो प्रोडक्टिविटी है वही मेरे सिर पर राज्य करे करके if सोचूंगा, I would allow the people who follow me, that numbers to go to my head, या जो जितने संख्या में लोग मेरे पीछे कर रहे हैं वही संख्या के लोग मेरे मन में रहे करके सोचेंगे तो मेरे अंदर घमंड बढ़ते 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 जाने का पूरा संभावना है, डर है। எனக்குள்ளே பெருமை பெருகிக்கொண்டே இருக்கும், அது ஒரு பெரிய ஆபத்து। मैं परमेश्वर के लिए प्रसन्न योग्य जीवन बिता नहीं सकता हूं। அப்படி என்றால் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நான் வாழ முடியாது। और मैं परमेश्वर के लिए प्रसन्न योग्य फलदायक नहीं मैं जी सकता हूं। தேவனுக்காக கனிவுள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழ முடியாது। दूसरों के लिए मैं एक भरोसामंद व्यक्ति मैं नहीं हो सकता हूं। பிறருக்காக நம்பிக்கைக்கு பாத்திரமாக நான் வாழவும் முடியாது। परमेश्वर हमें आखिरी तक इस प्रकार हमें परमेश्वर रखने पाए, கடைசி வரைக்கும் தேவன் நம்மை இந்த நிலைமையிலே நல்லா வைப்பாராக। और इसलिए वो 7वां अध्याय के 18 वचन में मीका कहता है, ஆகையால 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல மீகா சொல்லுகிறார், तेरे समान ऐसा परमेश्वर कहाँ है।
உம்மை போல உமக்கொப்பான தேவன் யார்? सारी चीजों को कह के that is the end where the prophet comes and says, Lord, who is a God like you? यहाँ अंत में ये भविष्यद्वक्ता आकर यूं कहता है, प्रभु तेरे समान कौन है? मीका, वो नाम का ही अर्थ वही है. மீகா இந்த பெயருடைய அர்த்தமும் அதுவே. You know, in the Hebrew, Mika means who is a God like you. हिब्रू इब्रानी மொழியிலே மீகாவுடைய அர்த்தம், हे प्रभु तेरे समान कौन है? बहुत मतलब मैं उनके माता पिता बहुत एक अच्छा नाम उसको रखे हैं. அர்த்தம் என்ன? பெற்றோர்கள் நல்ல பெயரை அவருக்கு வச்சிருக்காங்க. जब भी मीका अपने नाम को वो कहता या जब भी अपने बारे में सोचता है, மீகா தன்னை குறித்தோ பேசும் பொழுது, யோசிக்கும் பொழுது, பெயரை சொல்லும் பொழுதோ उसकी नजर परमेश्वर के ऊपर चली जाती है. அவருடைய பார்வையெல்லாம் தேவனை நோக்கி செலுத்தப்படும். प्रभु मैं कुछ नहीं हूँ, ஆண்டவரே நான் ஒரு ஒண்ணுமே இல்லை, लेकिन तेरे समान कोई और नहीं है. ஏனென்றால் உம்மை போல வேற யாருமே இல்லை. मैं जो भी हूँ या जो भी करता हूँ सिर्फ तेरे ही द्वारा ही. நான் என்னவா இருக்கிறேனோ என்னெல்லாம் செய்கிறேனோ நான் உம்மை போல யாரும் இல்லை. इसलिए इस मीका के द्वारा आने वाले मसीहा के बारे में भविष्यवाणी चली आती है. ஆகையாலே இந்த மீகாவின் வாயிலிருந்து வரப்போகிற மேசியாவை குறித்து ஒரு தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. Micah was the one prophet who prophesied about the birthplace of Jesus Christ. ये एक ऐसा भविष्यद्वक्ता है जो यीशु मसीह के जन्म स्थान के बारे में भविष्यवाणी किया. सारी चीजों को वर्णन करने का समय नहीं, मैं अंत करने के लिए चाहता हूँ. எல்லாவற்றையும் வர்ணிக்க நேரம் போதாது, இப்பொழுது முடிக்க விரும்புகிறேன். और मीका के द्वारा जो शांति के बारे में जो वचन उसने कहा था, அந்த சமாதானத்தை குறித்ததான வசனத்தை மீகா சொன்னானே, वो अभी भी जो यूनाइटेड नेशंस, जो संयुक्त राष्ट्र के उस दीवार पे अभी भी वही लिखा हुआ है. யுனைடெட் நேஷன்ஸ் அந்த பில்டிங் இருக்கிறதே, அதனுடைய அந்த வாசல் அண்டையிலே அந்த சமாதான உடன்படிக்கை குறித்து பேசின வார்த்தை அங்கே இருக்கிறது. You know, the prophecy of Micah and the prophecy of Isaiah, it's there on the building of the United Nations. யுனைடெட் நேஷன்ஸ் உடைய பில்டிங் இருக்கிறதே, அது மீகாவுடைய தீர்க்கதரிசனம், ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசனம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. इसका मतलब जो जैसे यीशु मसीह ने कहा, जो अपने को जितना छोटा अपने को बनाएगा, இயேசு சொன்னது போல எவன் ஒருவன் சிறியவனாக சின்னவனாக தன்னை நினைக்கிறானோ वही उसके लिए प्रश्न योग्य जीवन बिता सकता है, कार्य कर सकता है. தன்னை தானே தாழ்த்துகிறவன் அவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ முடியும். आइए हम अपने को एक और बार हम परमेश्वर के हाथों में अर्पण करें. தேவ கரத்திலே நம்மை நாமே கண்களை மூடி இன்னொரு முறை அர்ப்பணிப்போமா? जैसे परमेश्वर आप और मुझे एक फलदायक जीवन के लिए हमें बुलाया है. தேவனாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் கனி உள்ள வாழ்க்கைக்கு அழைத்திருக்கிறார்.